ஹாய் மக்களே! இன்னைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ல வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் பேசியிருக்காரு. ரொம்ப நன்றி. அதுக்கு தேங்க் யூ. அப்படியாமா? அந்த ஐடி வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் போறான் பாரு. தீர வாசனை வருது. தீது பெரிய இவ பத்தி பேசிட்டாங்க, நாங்க பொறாமப்படுறோம். ஆல்ரெடி கமெண்ட் பத்தி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவோம். தெரிஞ்ச வரைக்கும் வந்து நம்மளுடைய ஆஷிஷன் நம்மளுடைய பெஸ்ட் ரொம்ப பேச போற நம்மளுடைய பிஎஸ் பத்தி தான். ஓகே, சோ இது வந்து என்ன ஐடில இருந்து வந்திருக்குன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் ஸ்மார்ட் கேமர் அப்படின்ற ஐடில இருந்து இருக்கு. 2026 சரி PS2 பை பண்ணலாமா, இல்ல PS3 பை பண்ணலாமா, இல்ல PS4 பை பண்ணலாமா, இல்லனா PS5 பை பண்ணலாம்னு ஒரு ப்ராப்பரான வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ப்ராப்பரான வீடியோ. இது வந்து ப்ராப்பரான வீடியோவான்னு எனக்கு தெரியல, ஆனா சஜஷன் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு PS4 வந்து பை பண்றது தான் பெஸ்ட். ஏன்னா வந்து 2-3 கேம்லாம் வந்து நம்மளுடைய நார்மலா இந்த ஆண்ட்ராய்ட் போன் அந்த மாதிரி இதுலயே வந்துச்சு. ஸோ அதனால வந்து நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் PS4 பை PS5 5 வேணும்னா மேக்ஸிமம் நிறைய கேம் 4லயே வந்துச்சு. 5 வந்து இன்னொன்னு காஸ்ட்லி வேற, கொஞ்சம் காஸ்ட் அதிகம். அதுக்கு 4 வந்து பெட்டர். ஆமா கரெக்ட் தான். ஒரு 20,000 இருக்கு பட்ஜெட்னா 20-25,000 4 போயிடலாம். PS5 ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணணும். PS2 கேம்ஸ் அவர்கிட்ட இருக்குமா நமக்கு தெரியல. PS2 கேம்ஸ் வந்து அதே மாதிரி இப்போ மொபைல்ல விளையாடுற மாதிரி PSP எமுலேட்டர் வச்சு விளையாடுற மாதிரி நிறைய கேம்ஸ் வந்துச்சு. காட் ஆஃப் வார், கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா, காட் ஆஃப் வார், சைன்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் எல்லாமே மொபைல்லேயே ப்ளே பண்ண முடியும். ஸோ அந்த அப்ளிகேஷனை வச்சு. ஸோ அதனால PS2 வேண்டாம். PS3 ஏன் என்ன கேட்டால் PS3 ஒரு 10-12 கேம் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ மிச்செல்லாம் கிராஃபிக்ஸ் லெவலுக்கு ரொம்ப கம்மியாக. காட் ஆஃப் வார் அசோசியேஷனுக்காக மட்டும் விளையாடலாம். அது PS3ல மட்டும் தான் விளையாட முடியும். PS4க்கு இன்னும் கொண்டு வரல அது. ஸோ அதனால PS4 வாங்குங்க, கொஞ்சம் ஓகேவா இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ஓகேவா இருக்கும். எனக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டரா. PS5 கொஞ்சம் காசு வரட்டும், அதுக்கப்புறம் வாங்கிக்கிங்க ப்ரோ, இப்போதைக்கு வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு. சோ थैंक यू மணி வைல்டர் அப்படிங்கற ஐடியா. அவரு ரெகுலரா கமெண்ட் பண்ணுவாரு. ப்ரோ ஜெயில் பிரேக் ஒரு கடல் மாதிரி நிறைய இருக்கு. எனக்கு அதுல கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, உங்களுக்கு எனக்கு இல்ல சொல்றேன் ப்ரோ. பட் ஜெயில் பிரேக் பண்ணாம இருக்கிறது தான் பெஸ்ட். நானா அதான் ப்ரோ வீடியோல சொல்றேன். ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நீ தான் சப்போர்ட் பண்ற, வரவெல்லாம் அடிக்கிறான் ப்ரோ எனக்கு கமெண்ட்லயே. உனக்கு என்னடா தெரியும் ஜெயில் பிரேக்கை பத்தி, அதான்டா பெஸ்ட் அப்படின்றாங்க ப்ரோ. ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக உங்க இன்ஸ்டா ஐடி டீட்டெயிலா சொல்றேன் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காரு. சோ கண்டிப்பா எங்க இன்ஸ்டா ஐடி நாங்க ஷேர் பண்றோம், நீங்களும் உங்க இன்ஸ்டா ஐடி ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா நம்ம அதுல வந்து ப்ரோ இதே தான் ப்ரோ, இதே சேனல், இந்த சேனல் நம்ம தான் ப்ரோ சோல் கப்புள்ஸ் தான் இருக்கும். இந்த சேனல் தான் இன்ஸ்டாலயே இருக்கு. பட் அதெல்லாம் கேம் வீடியோஸ் போட மாட்டோம், சும்மா கப்புள் வீடியோஸ் மாதிரி போட்டுருப்போம். கப்புள் வீடியோ போடுவோம். இப்போ அதுவும் போடுறது இல்ல, நடுவுல ஃபாலோ பண்ணிட்டு ஆயின் கொடுத்து மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன் ப்ரோ, நான் பாப்பேன். அண்ட் அண்டர்லைன் ஜெயில் பிரேக் பண்ணாம இருக்கிறது தான் பெஸ்ட்னு சொல்லிருக்காரு. அண்டர்லைன் பண்ணி சொல்லுங்க. நம்ம வீடியோ பார்க்கறலாம் பாத்துங்க, ஆனா ஜெயில் பிரேக் பண்ணாதீங்கப்பா, அது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் இல்லப்பா, புரிஞ்சுங்க. கொஞ்சம் காசு கம்மியா கேம்ஸ் வாங்குறேன்ட்டு அது அப்படியே மாட்டிக்காதீங்க, சிஸ்டம் போயிடும். நெக்ஸ்ட் அவரே தான் பண்ணிருக்காரு மணி வைல்டர். ப்ரோ உங்க கன்சோல்ல லென்ஸ் ப்ராப்ளமா இருக்கும், மேபி டிஸ்க் உள்ள பிசிக்கல் டேமேஜா இருக்கும் ப்ரோ. நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. ஓகே டிஸ்க் வீடியோ பாருங்க. பெஸ்ட் நான் நீங்க டிஸ்க பத்தி சொன்ன விஷயம் தப்புன்னு சொல்ற அளவு அவ்வளவுதான். என் 4 இயர்ஸ் நான் டிஸ்க் யூஸ் பண்ணிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். சரி என் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். நீ போயிட்டு நம்மளோட டிஸ்கேடா, மொத்த டிஸ்கேடா இருக்கும், ஒரு 3 நாள் 3 இருக்கும். ஏடே டிஸ்கேட் சொல்லிடுவோம். ஆக்சுவலி அது என்ன ரீசன்ட்டு கொடு. ஏடா காமியா, காட் ஆஃப் வார் காமி, இது எல்லாமே ஒரே அண்ணகிட்ட தான் வாங்கி வந்தேன். ஓகேவா, இந்த டிஸ்க்கு வந்து நான் விளையாடுறேன், இந்த கேம் நான் இன்னும் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன், பாதி தான் விளையாட பாதி விளையாடல. ஆக்சுவலி இந்த டிஸ்க் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி மார்டல் காம்பட் இதுவும் நான் அப்பப்போ விளையாடுவேன். சரியா, கடுப்பா இருந்தா விளையாடுவேன், மிச்சம் எடுக்க மாட்டேன், விளையாடுவேன், நல்லாவே ப்ளே ஆகுது. இல்ல என்ன அடிக்கணும்னு தோன்றப்பலாம் இது விளையாடுவாங்க. நான் பாத்துருக்கேன், என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னா, இதுல ஏன் நீ அந்த பொண்ணை கூட்டி இப்படி அடிக்கிறேன்னு நான் கேட்டது இல்ல, உன்னை அடிக்க முடியல நல்லா அடிக்கிறேன்னு சொல்லி இது விளையாடு. ஸோ வந்து இந்த 2 டிஸ்க் ஒர்க் ஆகுதா, 3மே ஒருத்தர்கிட்ட தான் வாங்கினேன். இந்த டிஸ்க்கு ஒர்க் ஆகலை. ஸோ அப்போ லென்ஸு பிரச்சனை இல்லை, டிஸ்க்கு தான் பிரச்சனை. லென்ஸு பிரச்சனை இருந்தால் இது 2மே ஒர்க் ஆகிருக்கக்கூடாது. அதே மாதிரி டிஸ்கில் இன்னொரு விஷயம், இந்த கேம் வந்து ஒரு 100 ஜிபினா டிஸ்கில் 50 ஜிபி ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகிடும். மிச்சம் 50 ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
ஓகேவா? ஸோ அதனால டிஸ்க்கு பெஸ்ட்டு கிடையாது. லென்ஸ் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா எந்த டிஸ்க்குமே ஒர்க்காக இருக்கக்கூடாது. ஸோ அப்போது டிஸ்கை விட டிஜிட்டல் தான் பெஸ்ட்டு. ஒன்ஸ் தெரிஞ்சுக்குங்க எல்லாருமே. பட் நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்னது அது ஓகே ஓகே தான், பண்ணாம இருக்கு. அதை நான் கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணுவேன். தேங்க்யூ. அதுக்கு கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க வீடியோக்கு, அந்த ஒரு கமெண்ட் மூலிமா ரொம்ப நன்றி. இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. அண்ட் உங்களுக்கு அதுல 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து கார்த்திக்கும் 4 இயர்ஸ் நான் ரொம்ப வருஷமா அப்படியே பார்த்துருந்தேன் கேம்ஸ் பற்றி. அண்ட் அனானிமஸ் அப்படின்னு ஒரு ஐடியில இருந்து வந்துட்டு ப்ரோ ஜெயில் பிரேக் PS5 பத்தி வீடியோ போடுங்கன்னு போட்டிருக்கீங்க. சாரி, எங்க வீட்டுல PS4 இல்ல. மேபி ஃபியூச்சர்ல கொஞ்சம் காசு வந்து வாங்கினா வேணா நான் இந்த வீடியோ போடுறேன். பட் இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் சொல்றேன் ப்ரோ, PS5 நிறைய காசு இருக்கா, பெரிய சோனி டிவி வச்சிருக்கீங்களா, நல்லா ஹை ரேஞ்ச் மாடலு, உங்களால் அப்பப்போ 4000 கேம் வாங்க முடியுமா? ஜெயில் பிரேக் பண்ணாதீங்க, அதுலேயும் பண்ணாமல் வாங்க முடியும்னா PS5 வாங்கிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸ்டோரி மோட் கேம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் குவாலிட்டியை. எனக்கே வந்து புரியுதுன்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும். ஸோ குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால காஸ்ட் நான் சொல்கிற விஷயம், ஒரு 1 லட்ச ரூபா ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா PS5 வாங்கி விளையாடுறது நல்லது. நமக்கு அந்த அளவு வசதி இல்லை, கண்டிப்பா வசதி இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய இன்னொரு நண்பர் லக்ஷ்மணன் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஐடியில கமெண்ட் வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் ஃபேக்ட் பையிங் எனி கன்சோல் இன் இந்தியா இஸ் a scam. Buying an used console is the biggest scam. The prices all jacked up. If your family living abroad try to get used to one from there, it will be less than $100 PS. Actually $100 இந்திய ரூபீஸ்க்கு I don't know. $100 என்ன தெரியுமா? ஆக்சுவலி இந்தியா ரூபி பிரகாரம் 10,000 ரூபாய், 150னா 15,000 ரூபாய் வச்சுக்கோ. ஆக்சுவலி இந்தியாவில் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்களாம் PS4 வித்து. அங்கே ஃபர்ஸ்ட் காப்பியாக ஒர்க் பண்ண பீஸை வந்து இங்கே வந்து 15,000 ரூபாய்க்கு, எங்கே 25,000 30,000 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். அவர் அதை தான் சொல்ல வர்றாரு. அப்ராட்லாம் இவ்வளோதான் $100 தான் இருக்குது, $100-$150 தான். இங்கே வந்து 25,000 30,000 ரூபாய் விற்கிறாங்கன்றாரு. அது என்ன விஷயம்னா இந்தியாவோட ஸ்கேம் பண்ணுறாங்கன்றாரு. பிரதர் நான் சொல்லிக்கிறேன், இந்தியாவோட ஸ்கேம் பண்ணல, இந்தியாவே ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம். அது கண்டென்ட்டே வேற. அந்த கண்டென்ட் இதுல சொல்லுவாரு. பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா. முடிஞ்ச அடுத்த வீடியோல சொல்லுவாங்க, யாரா கமெண்ட் பண்ணாங்க. வேணாம், அதுக்கப்புறம் என்ன அடி நடிப்பாங்க. நான் வந்து எல்லாமே மூடிட்டேன். நான் வந்து ஜூன் மாசம் சொல்றேன் அதை பத்தி. இப்போ வேணாம். ஸோ அவர் சொல்றது உண்மை ஸ்கேம் தான் ப்ரோ. அது ஸ்கேம்னு சொல்ல முடியாது ப்ரோ. வாங்கி விற்கிறான், நல்ல லாபத்துக்கு விற்கிறான். நம்ம அந்த லாபத்தை அதை பத்தி பேக்கெண்ட் பத்தி தெரியாம நம்ம ஏமாறுறோம், அவ்வளவுதான். ஸோ அதனால ஸ்கேமா நம்மளுக்கு காசு வச்சு பார்த்தா ஸ்கேம்னு சொல்லலாம். பட் என்ன ஸ்கேம் கிடையாது. ஒரு லாபத்துக்கு விற்று அவங்க சம்பாதிச்சுறாங்க, அவங்க ப்ராஃபிட்டை பார்க்குறாங்க, அவ்வளோதான். அது ஸ்கேம் நம்ம எந்த இடத்துல சொல்ல முடியாது. ஒருத்தர் பண்ணதான் ப்ரோ ஸ்கேம். ஓவரால் எல்லாருமே பண்றாங்க ஸ்கேம்ல ப்ரோ. அது வந்து டெக்னாலஜி. நெக்ஸி நைட் அப்படின்ற ஐடியில இருந்து வந்து கமெண்ட், ப்ரோ PS4 ஃபீச்சர்ஸ் போடுங்க ப்ரோ, இல்லனா கேம் ப்ளே வீடியோ போடுங்கன்னு போட்டாங்க. ப்ரோ கேம் ப்ளே பண்ணி போட்ட ஒரு வீடியோ பெருசா வியூஸ் போல. மேபி சப்போர்ட் பண்ணுங்க. நானே போலன்னு நினைக்கிறேன். மேபி நீ விளையாடா போடுற PS5 எங்க கிட்ட இல்ல. மேபி ஃபீச்சர்ஸ்னா பெரிய இருக்காது ப்ரோ. PS4 தான் கேட்டிருக்காரு. PS5 ஃபீச்சர் தானே ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நான் ரெசல்யூஷன் டைப், குவாலிட்டி டைப்லாம் நான் பார்க்குறேன் ப்ரோ. நான் பார்த்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை சீரியஸாக நான் சொல்கிறேன். எனக்கு தெரியும் ஓரளவு ரெசல்யூஷன் டைப்பு, எப்படி அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓரளவு தெரியும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. ஃபீச்சர்ஸுமே கேட்டிருக்காரு. 4ஓட ஃபீச்சர்ஸும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இரு ப்ரோ, நானே தவழ்ந்துன்னு இருக்கேன் ப்ரோ. நீ தாவடான்ற இரு ப்ரோ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை நான் சொல்றேன். அந்த ஐடி நம்மளுடைய நம்பர் கோடி பிரகாஷ் அப்படின்றது. அவங்களையும் கொஞ்சம் பேச விடியா, அவங்க ஒண்ணுமே சொல்ல வராங்க, நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேசவே விட மாட்டோம் ப்ரோ. நான் அப்படிதான் ப்ரோ கொஞ்சம் தொண்ணு பேசுவேன். ஆக்சுவலி நான் எல்லாம் யார் பசங்க கூட ஒரு பாயிண்ட் அவுட் எடுத்து வைப்பேன். ஸோ அது நேச்சுரலாக அப்படிதான். நான் ஒரு சில இடத்துல மாற்றின்னு ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோ மாற்றிடுறேன் ப்ரோ. என்ன ரீசன் என்ன, PS4 பற்றி எனக்கு தான் இதே வந்து நான் குரூப்பில் பேசுகிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் குறைச்சிக்கிறேன் ப்ரோ. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் மணி வைல்டர், ஷேடோ கேம்ஸ் அதிகமாக தான் ப்ரோ விற்கிறாங்க. பட் ப்ராடக்ட் குவாலிட்டி சர்வீஸ் இல்லை, நல்லா பண்றாங்க, அதான் ஒர்த்து தான் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ ஷேடோ கேம்ஸ் பற்றி எனக்கு சத்தியமே இல்லை. ஷேடோ கேம்ஸ் பற்றி ஒருத்தர் வந்து முன்னாடி தப்பாக சொல்லியிருந்தார். தப்பாக மீன்ஸ் அவரோட நாலேஜில் சொல்லியிருந்தாரு, இவரோட நாலேஜ் அவர் சொல்கிறாரு. நான் அப்போ சொன்ன மாதிரி தான் ப்ரோ. அவங்க லாபத்தை பொறுத்து அவங்க விற்கிறாங்க, நீங்கள் உஷாராக இருந்துங்க, அவ்வளோதான். இது யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை.
அவன் தட்டுக்கு சோறு வேணும்னா கண்டிப்பாக எஃபர்ட் போட்டு தான் ப்ரோ ஆகும் எப்படியாவது ஒரு விதத்தில். அவர் விஷயத்தாவது எஃபர்ட் போடுறாரு. நீங்கள் தெளிவாக இருந்து பை பண்ணுங்கள், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியாது. ஸ்கேம்லாம் சொல்ல முடியாது ப்ரோ, இது ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது, ஸ்கேம்னு சொல்ல முடியாது. ஸோ இது எந்த விதத்துலையும் இது யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. எஸ். அப்புறம் நெக்ஸ்ட் ஐடி த பாய்ஸ் கேமிங் அப்படின்ற ஐடியிலேருந்து வந்து கேட்கவே நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ப்ரோ PS3 நான் பை பண்ணலான்னு பார்த்தேன், 12K to 18K சொல்கிறாங்க. பட் ஆனால் அதில் ஒன்லி ஜெயில் பிரேக் மட்டும்தான் அவைலபிள். அதுலேயும் ஒன்லி 30 கேம்ஸ், அதுவும் நம்ம கேம் சேஞ்ச் பண்ண முடியாத அந்த 30 கேம்ஸ்லேயும் 6 to 7 கேம்ஸ் ஒன்லி குட் கேம்ஸ். அண்ட் டிஸ்க் வேஸ்ட் இல்லை ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் PS4 சர்வர் டவுன் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால அதை சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி ப்ளே பண்ண முடியாது. பட் இஃப் வி ஹாவ் அ டிஸ்க் we can play. Even PS4 shutdown. A true event. Cyberpunk 2027 கேம் PS4 ஸ்டோர்ல இருந்து தூக்கிட்டாங்க. பட் இன்னும் டிஸ்க் வச்சிருக்கவங்களுக்கு ப்ளே பண்ண நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி ரெண்டாவது விஷயம், அவர் என்ன சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீ ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ப்ளே பண்ற? PS4 வந்து இது தூக்கிட்டாங்கன்னா நீ பை பண்ணி ப்ளே பண்ண ஆஃபர்ல. முதல் விஷயம் அதை புரிஞ்சுங்க. பை பண்ணி ப்ளே பண்ணுங்க. 4000 ரூபாய் 5000 கேம் 500 600 ரூபாய்க்கு வரப்போ பை பண்ணி ப்ளே பண்ணுங்க, ஒர்த்து அது முதல் விஷயம். ரெண்டாவது என்ன சொல்லிருக்கேன், 12,000 பேர் ஸ்கேம் பண்றாங்கம்மா, அதாவது ஜெயில் பிரேக் பண்ணும்போது. இது என் ஃப்ரெண்டுக்கு தான் நடந்துச்சு, அதே தான் உனக்கு நடந்திருக்கு. லாஸ்ட் வீடியோல போட்டப்ப இல்ல நம்ம சொல்ற கேம்ஸ் தான் பண்ணி தருவாங்க ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஓப்பனா சொல்றேன்னா 90% ஆஃப் வந்து ஷாப் கீப்பர்ஸ் வந்து நம்ம சொல்ற கேம்ஸ் பண்ண மாட்டாங்க. இவர் சொல்றதா உண்மை. ஒரு பண்டலா கொடுத்துருவாங்க, அந்த பண்டல்ல ஒரு 10-12 கேம் தான் நமக்கு பிடிச்ச கேமே இருக்கும், மிச்சம் எம்டியா இருக்கும். திரும்பி நீங்க என்ன பண்ணி போய் ரீசெட் பண்ணாலுமே அதுல இருக்கிற கேம் கூட திரும்பி அவங்க ஒரு பண்டல் கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும். சரியா? கடைசியில் என்ன ஒரு பாயிண்ட் சொன்னாரு, என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு அவர்? ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அதனால அது வந்து ப்ரோ ஈவென்ட் சைபர் பங்க்ன்ற கேமை தூக்கிட்டாங்க. ஆக்சுவலி அது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. சைபர் பங்க் கேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் கேம். ஸோ நிறைய பேர் அது பிடிக்கும். எனக்கே ஃபர்ஸ்ட் பர்சன் கேம்லாம் விளையாட பிடிக்குது. இந்த ஃபேர் கிரை, சைபர் பங்க் இதெல்லாம் விளையாட பிடிக்கும். தலைவலிக்கு எனக்கு ஒரு மாதிரி பெயின் வரும். ஒரு மணி நேரம் ஒழுங்காக விளையாட மாட்டேன். இதுதான் மெயின் ரீசனு, எல்லாருக்கும் மெயின் ரீசன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் அந்த கேம் வந்து செல் அவுட் ஆகலைன்னா அந்த PS4 வந்து தூக்கிடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு சைபர் பங்க் மட்டும் நீங்கள் சொல்கிறீங்களே, ஆக்சுவலி அவெஞ்சர்ஸ் கேம் ஒன்று இருக்குது. எனக்கு அது பிடிக்கும், அந்த கேமு நான் விளையாடணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அது வந்து டிஜிட்டலாக கிடையாது. கேஷட்டாக 1500 கொடுத்து வாங்குற மாதிரி தான் டிஸ்காக தான் ஆன்லைன் மார்க்கெட்டில் காமிக்குது. சரிங்களா? வெளி மார்க்கெட்டில் ஆன்லைன் மார்க்கெட்டில் டிஜிட்டல் கிடையாது. ஸோ மார்க்கெட்டில் ஒரு கேம் பெருசாக ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணல, பெருசாக மார்க்கெட்டில் செல் அவுட் ஆகலைன்னா தூக்கி வெளியே கடாசிடுவாங்க. இது காமன் ப்ரோ. எக்ஸாம்பிள் RDR 2 இருக்குல்ல PS4ல நாங்கள் விளையாடுறோம். இதே RDR 2 ரிலீஸ் ஆன புதுசில் பெருசாக மார்க்கெட்டில் இல்லைன்னா ரிமூவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதுதான் ஒரு விஷயம். செல் அவுட் ஆகணும், வியாபாரம் ஆகலைன்னா முத்தனை கத்திரிக்காய் ஆயிடுச்சா தூக்கி வெளியே போட்டுருவாங்க. இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப தேங்க்யூ. எல்லா கமெண்ட்ஸும் படிச்சிட்டியா? அண்ட் கமெண்ட் எல்லாம் படிச்சிட்டேன். எனக்காக பேசின குரல் கொடுத்த நண்பருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோ பாருங்க. வீடியோ ப்ளே பண்ணான்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோக்கு நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு லீடாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் ஒரு ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு கான்வர்சேஷனா நாங்க 2 பேரும் எடுத்து வைக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை பை பண்ணுங்க. PS4 சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தப்பா நான் பேசுனா மன்னிச்சுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்த திருத்திக்கிறேன். இல்ல என் அலிகேஷன்ஸ் என்னோட பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ற வீடியோ பார்க்கலாம். பட் நான் விளையாட மாட்டேன், கார்த்தி விளையாடுவாங்க. கார்த்தியோட ஃபேஸ் ரிவீல் பண்ண சொல்லி ஒருத்தர் ரொம்ப கமெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. நான் கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் டைம் ஆக்சுவலி உண்மையாவே என் ஃபேஸ் அந்த வீடியோஸ்ல இருக்கு, இல்லாமலாம் இல்ல. பட் வந்து அவர் கேக்குறாரு, அவருக்காக இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி லாஸ்டா போட ஒரு கேம் வீடியோலமே இருக்கு. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா என் ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் மொக்கையா தான் இருப்பேன். பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேஸ் ரிவீல் எல்லாம் ஆல்ரெடி எங்க வீடியோஸ்ல இருக்கு. சரி, எங்க சேனல்ல வீடியோஸ்ல இருக்கு, பாருங்க. பாய். அடுத்த வீடியோ போலாம், கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதை வச்சு எனக்கு அடுத்த லீடு கிடைக்கும். அடுத்த வீடியோக்கு நான் உங்க மூலியமா நானும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், தெரியப்படுத்துறோம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய் 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 பாய்.